மகன் நல்லா இருக்குன்னுமேன்னு சொல்லி 70 லட்ச ரூபாய்க்கு காருங்க, 500 பவுன் 300 பவுன் இன்றைக்கி தங்கம் விற்கிற ரேட் என்னங்க? எவ்வளோ கொடுத்து எதுக்காக? தான் குழந்தை சந்தோஷமாக இருக்குன்னு தானேங்க கொடுத்தாங்க. அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்க முடிஞ்சுச்சா? வாழ்க்கை என்ன இருக்குது? அந்த என்ன எப்படி வைங்களாம் இவ்வளோ 500 பவுனு 70 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்துன்னா அவங்களோட தேவை என்ன தான் இருக்குது? பணம் தான் வாழ்க்கையா? இருக்கிறவனுக்கு அப்படி தான் இருக்குது, இல்லாதவனுக்கு அப்படி. இன்றைக்கி எல்லா பேருமே செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. அதாவது கல்யாணம் ஆன 78 நாள்லேயே ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. என்ன, தான் அப்பாவுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தகவலை சொல்லிவிட்டு மருந்தை குடித்து இறந்து போச்சுங்க. ஆனால் இது சாதாரண நடந்த கல்யாணம் கிடையாது. 500 பவுன் நகை, 70 லட்ச ரூபாய்க்கு காரு, 2 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு 300 பவுன் கொடுத்துட்டாரு, 200 பவுன் கொடுக்குறேன்னு இருக்காரு. பாவம் அந்த பொண்ணு வந்து மன ரீதியாக டார்ச்சர் பண்ணி அதாவது கல்யாணம் ஆன 15 நாளே வந்துருச்சேன். அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அம்மா நீ போமா, குடும்பம்னா நாலு அப்படி தான்ப்பா இருக்கும், நம்ம தான்ப்பா அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு புத்திமதி சொல்லி, சாதாரணமாக எந்த ஒரு பொண்ணை பெற்ற தகப்பன் யாராக இருந்தாலுமே தான் மக வரும்போது கட்டி கொடுத்து ஏதோ ஒரு பிரச்சனையாக வந்தால் கூட அவங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி, அம்மா நீ போமா, குடும்பம்னா அப்படி தான் இருக்குன்னு அனுப்பிச்சி வச்சுருக்கேன். அவங்க கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சமுதாயத்தில் நடக்கிற விஷயந்தான். ஆனால் அந்த அந்த குழந்தைய அனுப்பிச்சி விட்டார். ரிதன்யா அந்த பாப்பா பேர், இறந்து போன அந்த பொண்ணு பேர் ரிதன்யா. ஆனால் போய் 15 நாளில் திரும்பி வந்துரு, கல்யாணம் ஆன 15 நாளே இவ்வளோ தாங்க முடியலன்னு வந்துருச்சு. திருப்பி சமாதானம் பேசி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. திருப்பி அங்கிட்ட ஒரு 40, அது 78 நாளுக்குள்ளே 3 தடவை 4 தடவை வந்துட்டு போயிருக்கு. இதையும் மாமியார் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி மறுபடியும் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணுனால முடியலை. இன்றைக்கி அந்த குழந்தை பேசின வாட்ஸ்அப் ஆடியோலாம் கேட்டால் ஐயோ ரொம்ப இதாக இருக்குங்க. பொண்ணை பெற்று அதாவது நல்லா வாழணும்னு சொல்லி தான் அப்பா எவ்வளவோ செஞ்ச ஒரு மகளை வாழ கொடுத்து அந்த பொண்ணு என்னென்ன கனவு கொண்டிருக்கும். இந்த கல்யாணம் கட்டி போகிற வீட்டில் எப்படி இருக்கணும், நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களோட கனவுகளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் போயிருக்கும். அந்த குழந்தைய அதாவது அது குழந்தை சொல்லியிருக்கு பாருங்கள், உடல் ரீதியாகவும் கணவர் பண்ணுறது, மன ரீதியாக மாமனார் மாமியார் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அந்த இதை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு கூட வெளியே விட மாட்டாங்களா. அவங்க அப்பா சொல்கிறாரு, அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு, வீட்டுக்குள்ளே போனால் பூட்டிடுவாங்களாம், கேட்டை பூட்டிடுவாங்க, ரூமை விட்டு வெளியே விட மாட்டாங்களாம். அவளை பாதுகாப்பு வச்சுன்னு ஏதோ ஒரு இது அந்த பொண்ணை தேவையில்லாத டார்ச்சர் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே இருக்க முடியல. அவங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுட்டு மருந்தை குடிச்சு இறந்து போச்சு. இன்றைக்கி அந்த அவங்க அழுகிறத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா பேருமே இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லா இதுலேயுமே வந்திருக்கு. அவங்க அழுகிறது அந்த பொண்ணு, அது குழந்தை தான் பாவம். ரிதன்யா கல்யாணம் பண்ணி வாழ போன பொண்ணுக்கு ஒரு மன சந்தோஷம் இருக்குமா? ஆனால் என்ன இருக்குது? அந்த என்ன எப்படி வைங்களாம் இவ்வளோ 500 பவுனு 70 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்துன்னா அவங்களோட தேவை என்ன தான் இருக்குது? பணம் தான் வாழ்க்கையா? இருக்கிறவனுக்கு அப்படி தான் இருக்குது, இல்லாதவனுக்கு அப்படி தான் இருக்குது. இது வந்து சொல்ல முடியும். பொண்ணை பெற்றவங்க யாராக இருந்தாலுமே ஒரு பொண்ணு புருஷன் வீட்டிலேருந்து வந்துருச்சா, அம்மா போமா, அப்படி தான் குடும்பம்னா அப்படி தான் இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியல. பாருங்கள், நீங்கள் எல்லா பேருமே கூட பார்த்துருப்பீங்க, அந்த சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. பேசுகிறாரு, இடையில அந்த பொண்ணோட வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் இது மெசேஜ் வருது, என்னால் முடியலப்பா. இதுக்கு முன்னாடி அந்த குழந்தை அழுகும்போது பார்த்தா நம்மளை மாதிரி தாங்க முடியலங்க. இது யாராக இருந்தாலுமே தாங்க முடியாது. காவல்துறை கைது பண்ணிட்டாங்க, அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கானது அவங்களுக்கு ஒரு தகுந்த ஒரு இது கொடுக்கணும், தண்டனை கொடுத்து தான் செய்வாங்க. காவல்துறை, தமிழ்நாடு அரசு அதுக்கான நடவடிக்கை தமிழக காவல்துறை எடுக்கிறாங்க, செஞ்சிட்றாங்க. ஆனால் என்ன தான் இருக்குது? பணம் அலைஞ்சு இது என்ன ஆயிடுச்சு? இப்போ அழகான ஒரு வாழ்க்கை வாழ போன ஒரு குழந்தையோட உயிர் போயிடுச்சு. நீ அவங்க தான் இருக்கிறாங்க, இருந்து என்ன இருக்குன்னு பெற்றவங்களுக்கு சம்பாரித்த பணத்தை எல்லாம் அந்த குழந்தைக்காக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம மகன் நல்லா இருக்குன்னுமேன்னு சொல்லி 70 லட்ச ரூபாய்க்கு காருங்க, 500 பவுன் 300 பவுன் இன்றைக்கி தங்கம் விற்கிற ரேட் என்னங்க? எவ்வளோ கொடுத்து எதுக்காக? தான் குழந்தை சந்தோஷமாக இருக்குன்னு தானேங்க கொடுத்தாங்க. அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்க முடிஞ்சுச்சா? வாழ்க்கை போயிடுச்சாங்க. இது வந்து இந்த செய்தித்தாளில் பார்த்ததுலேருந்து மனது சரியில்லை, யாருக்குமே இருக்காது. அது பொண்ணை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, நார்மலாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அந்த மனதோட சங்கடம் இருக்கும். அதோட இந்த யூடியூப்பில், இந்த ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி செய்திகளை விட்டாக வரும்போது பார்க்க மனசு பதறுது. அடாடா, இப்படி அழகான பொண்ணு இப்படி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப மன சங்கட்டமாக இருக்குது. அந்த குழந்தை வாழணும்னு நினச்சி என்னென்ன கனவு கண்டிருக்கும், என்னென்ன ஆசைப்பட்டுருக்கும். ஒரு நிமிஷத்துக்குள்ளே மனிதர்களாக இருந்து மிருகமாகவே இருந்து செயல்பட்டு அந்த குழந்தைய கொண்டுட்டாங்க. என்ன செய்கிறது? இறைவன் அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கட்டும்.